நானும் சமந்தா வச்சு ஒரு படம் எடுப்பேன். உனக்காக நான். உனக்காக நான் பாத்தீங்களா இல்லையா? நான் ஹீரோ பண்ணனா மிருனால் தாக்கூர் சூஸ் பண்ணுவேன். யாரு? மிருனால் தாக்கூர். அவங்களுக்கு வயசு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாது. சரி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க வச்சு பண்ணுவீங்க. ஓகே. டாக்ஸிக் காதல் மூவி பேர் டாக்ஸிக் காதல். டாக்ஸிக் காதல். டாக்ஸிக் சோ நீ டாக்ஸிக்கா இருப்பன்னு சொல்றியா? இல்ல அந்த பொண்ணு டாக்ஸிக்கா இருக்கு. நான் வந்து கைடல் லோகரை வச்சு படம் பண்ணுவேன். பிரேமம் 2 மூவின்னு. அதுல நீங்க தான் ஹீரோவா இல்ல எப்படி பிரதர்? ஆஃப் கோர்ஸ் சிம்பிளா ஹீரோ. நான் தான். ப்ரோ அவர் பார்த்தாலே தெரியும். அப்படி அதே மாதிரி உங்களுக்கு cameo எடுத்து கொடுக்குறேன். மடிச்சு கட்டி உங்களுக்கு அப்பா கேரக்டர் கொடுக்குறேன். அப்பா கேப்டி இருக்கா? உங்களுக்கு எனக்கா? எனக்கு உனக்கா யாருக்கு? உங்களுக்கு வந்து அந்த இது ஒரு காதல் படத்தை கொண்டு வந்திருக்கீங்க இதுல. தாத்தா தாத்தா கேரக்டர். நாங்க அப்பா கேரக்டர். அவங்க கைடல் லோகரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். இவங்களுக்கு அம்மா கேரக்டர் கிடையாதா? அப்பா இருக்கும்போது ஒரு அம்மா இருக்க கூடாதாடா? நான் வந்து அம்மா தாத்தா இறந்துட்டேன். சரி நான் யாருக்கு அப்பா தம்பி? கைடல் லோகர் அப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணா அவளையே கொண்டுருவேன் நானு. ராஷ்மிகா மந்தனா ஹீரோயின். ஷாஜகான் 2 படம். ஒரு படத்துல டபுள் ஹீரோயினா ஒரு ஹீரோயின் தானா? இல்ல ஒரு ஹீரோயின். ஒரே ஹீரோயின் தான். டச் பண்ணிட்டாங்க. நீ என்ன டச் பண்ணாத கை. சாய் பல்லவி வச்சு உனக்காக நான் படம் பண்ணுவேன். நீங்க அவங்க கூட நடிப்பீங்க. எல்லாமே டைரக்டர் மாதிரி சொல்றீங்களே படம் பண்ணுவேன்றீங்க. அவங்க கூட நடிப்பேன். சாய் பல்லவி. அவங்க உங்க கூட நடிப்பாங்களா? அது அவங்கள தான் கேட்கணும். பூஜா ஹெட்டை வச்சு படம் பண்ணுவேன். அவங்க தான் ஹீரோயின். அவங்க தான் ஹீரோயின். ஓகே. படம் பேரு? படம் பேர் வந்து காதல் மழை. காதல் மழை. காதல் மலை. காதல் மழை. ஃபுல்லா காதல் தான். இந்த சீசனுக்கு நல்லா ஓடும் போல இருக்கு மழை. மலை இப்ப போடுறீங்க. ஏப்ரல் ரிலீஸ் பண்ணுங்க அப்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே. அவங்களையும் அந்த அண்ணனையும் வச்சு ஒரு படம் எடுப்பேன். எங்க ரெண்டு பேரையும் வச்சா? டேய் நான் ஹீரோயின் வச்சு சொல்றேன்டா. டேய் படம் ஓடவே ஓடாது. தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் நீங்க. இல்ல வேணாம். இத இமிடியேட்டா கட் பண்ணிடலாம். ஹீரோயின் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாவறது தான் கதை. சூப்பர்ரா. செம்ம கதைடா. இந்த படம் அதாவது ஹிட்டா. ஒரே நிமிஷம். அத நாங்க அடிச்சு செத்துருவோமா? அவர் ஹீரோ ஆயிடுவாராம். அப்புறம் கள்ளக்காதல் பண்றீங்க. ஒரு கள்ளக்காதல் பண்ணி செட்டில் ஆயிடுவீங்க நீங்க. சூப்பர். அது ட்ரெண்ட் இது. தெரியுமா தெரியாதா? சோ அதனால போகும். அதுக்கு பேசாம நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டோம். பண்ணு. ஆல்ரெடி அதனால பண்ணிட்டு இருக்கீங்க. லவ்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்புடா. ஓ அப்படி. பிச்சிரவன கையற அப்புறம் ஃப்ரெண்ட கையற போல யாரு மச்சான்? எனக்கு அடிக்கடிலாம் ஆப்பு வச்சான். சரி ஓகே. இப்போ வந்து ஹீரோயினா வந்து பிரியங்கா மோகனை போட்டுப்போம். நீங்க ஹீரோயின் யாரு? பிரியங்கா மோகன். ஓகே. படம் பேரு விரைவில் அப்டேட் விடுவோம். இன்னும் படத்துக்கு பேர் வைக்கல. விரைவிலே படம் பேரு. விரைவில் வச்சிருவோமா? படம் பேரு வரல. சரி விரைவில். ஓகே. படமே வராது அதனால விரைவில். கேமியோ ரோலுக்கு 2 பேர் தேவைப்படுது. நீங்க 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கேமராமேனா? கேமியோ ரோல். கேமியோ. அப்படினா அப்படினா ரோமியோ ஜூலியட் தான் தெரியும். கேமியோ தெரியாதா? நம்ம படத்துல பாப்பீங்க. அந்த படத்துல பாப்பீங்க. கண்டிப்பா அவரை கூப்பிட்டுருவல. கண்டிப்பா இருக்கு ரோல் இல்ல இருக்கு. இப்போ இவர் எடுக்கிற படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லா ஓடும். 100 நாளை தாண்டி ஓடும். வாழ்த்துக்கள். 1000 கோடி. 1000 கோடி அடிக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஓகே. முழு கலர் சட்டை போட்ட உடனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. இப்படி பேசுறேன். ஓகே. மமிதா வச்சு நமிதா டியூடு ஹீரோயின். நமிதா வச்சு என்னடா சொல்லுடா என்னடா சொல்ல வர? மமிதா பைஜு. நமிதா பைச்சு. டியூடு. நமிதா பைச்சு. அவங்களுக்கு சோறு ஊட்டி விட போறீங்க அச்சலாம். அவங்க ஹீரோயினா பண்ணனும். நடிக்க வைக்கணும். என்ன படம் பேர்? அவனுக்கு சிரிப்பு வருது. குறுகுறுன்னு பார்க்காத கிறுகிறுன்னு ஆகுது. இன்னும் பார்க்காத கிறுகிறுன்னு ஆகுதா? அதாவது குறுகுறுன்னு பார்க்காத கிறுகிறுன்னு ஆகுது. இதான் படம் பேரு. அப்படி யாரடா பாப்பாங்க அவங்க? எனக்கு கிறுகிறுன்னு ஆகுதுடா. இது கேட்டனே எனக்கு கிறுகிறுன்னு ஆயிடுச்சுடா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் போயிரலாம். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு படத்துல வந்து ஹீரோயினா நடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஹீரோவா நடிக்கணும், ஃபேரா நடிக்கணும்னா யாரை வந்து நடிக்க வைப்பீங்கன்னு சொன்னீங்க. யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. யாரை சூஸ் சொல்லுங்க. தோ இங்க தான் இருக்காங்க. ஆமா இங்க தான் இருக்காங்க. யாரை சொல்றீங்க? கேமராமேன். யாரை நடிக்க? தோ கேமராமேன். தோ இருக்காங்க பாருங்க. கியூட்டா இருக்காரு. புசு புசுன்னு. அவங்கள வச்சு நான் நடிக்க. சரி படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க? கண்ணாடி போட்டா காதல் வரும். கண்ணாடி போட்டா காதல் வருமா? கண்ணாடி போட்டா காதல் வரும். கண்ணாடி கட்டினா கோவம் வரும் உனக்கு. அவர் கண்ணு தெரியாது கேட்டா பரவாயில்லையா? கண்ணாடி இல்ல கண்ணு தெரியாது பரவாயில்லையா? இல்ல அந்த பாப்பா ரொம்ப நேரமா அங்க பாத்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சுட்டேன். ஓகே. எனக்கு இந்த தமிழ் ஹீரோஸ்லாம் வச்சு எடுக்கணும்னு ஆசை இல்ல. வேற என்ன ஹீரோ வச்சு எடுப்பீங்க? தமிழ் ஹீரோஸ்ல நடிக்கணும்னு ஆசையே இல்ல. ஃபாரினா? இல்ல கொரியாக்கு போயிட வேண்டியதா? கொரியாக்கு போயிட. கொரியாவா? கொரியாவுக்கா? கொரியா இல்லடா. சரி கொரியா. ஏன் உங்க பேர்லாம் சொல்றீங்க? நாங்க மட்டும் தான் கலாய்க்கிறோம்னு நினைச்சோம். ஓகே. ஓகே. ஊரே கலாய்க்குது. அதான் கொரியா பாய்ஸ் வச்சு ஒரு படம் எடுப்பீங்க. எதனால அவங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? பாக்க உங்கள மாதிரி இருக்காங்களா? அப்படிலாம் இல்ல. நீங்க பிடிஎஸ் ஃபேன் தானே? அப்படி இல்ல. சரி எதனால கொரியாமா ரீசன் காரணம்? ஹலோ கொரியால எப்பவுமே அழகா இருப்பாங்க பசங்கலாம்.
சொல்லுங்க, ஏன் வெக்கப்படுறீங்க? சொல்லிடுங்க. அப்படி வைக்கப்படுற ஹாய் என்ன பொண்ணுங்களுக்கு வெக்கம் வருமா? அழுகுது. இரு சொல்லுமா, பேசுமா, பயப்படாம பேசுமா. துருவிக்ரம் சார். சவுண்டா. விக்ரம் சார். துருவிக்ரம். துருவிக்ரம் சார். ஓகே, அவர் ஹீரோ. எதனால அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க? பிடிக்கும். மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க. ஓகே, படத்தோட பேரு உனக்கும் எனக்கும். உனக்கும் எனக்கும். அதுதான் வந்துருச்சேம்மா, உனக்கும் எனக்கும். 2 2 3 4 போயிட்டே இருக்கும். 10 12 13 24 25 போயிட்டே இருக்கும். சூர்யா. எதனால சூர்யா பாருங்க நான் சீக்கிரம் அடிக்கிறேன். சார் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க ஷோவை. ப்ளீஸ் சொல்லுங்க, எதனால சூர்யா சார் பிடிக்கும்? ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க, வேற இன்ட்ரெஸ்டிங்காலாம் வராது எதுவும். சரி, படம் பேரு சிங்கம் 4. சிங்கம் 4. போறா. ஓ, அனுஷ்கா 4 வந்துருச்சுல? 4 வந்துருச்சு. 3 வரைக்கும் தான் வந்திருக்கு. 3 வரைக்கும், சிங்கம் 3 வரைக்கும் இருக்குமா? 4 நீங்க நடிச்சீங்கன்னா வச்சுங்களா, அது போரா ஆயிடும். வேணாம். நான் 3 மூவி ரீக்ரியேட் பண்ணுவேன், கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திடுவேன் தனுஷோட. கிளைமேக்ஸ் ரீக்ரியேட் பண்ணுவீங்க. நீங்க தான் ஹீரோயின், அவங்க ஹீரோ. இங்க பாரு, நீங்க ஹீரோ நினைச்சா அவ வெட்டி பாரு. அது அவங்க வந்து அந்த கதையை லாஸ்டா வந்து கிளைமேக்ஸை மாத்துறாங்களா? மாத்துறேன். ஏன்னா வந்து அதுக்கு வந்து தனுஷ் சார் வந்து அறுத்துக்க மாட்டாரு. இவங்க பார்க்க வர ஆடியன்ஸ் அறுத்துப்பாங்க. பட் ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். சூப்பர். நெக்ஸ்ட் நான் துல்கர் சல்மான் எடுப்பேன். தூள் படத்துல நடிச்சவங்க. 97 எடுப்பேன். 96 ஆல்ரெடி வந்துருச்சுல, இது 97. ஏன் 97 அப்ப பிறந்தீங்களா? இல்ல 96னால 96 அது 97. ஓகே அதர்வா கூட. ஓகே. தி அன்டோல்டு லவ். அன்டோல்டு லவ். அன்டோல்டு மூவி. விஜய் தேவர்கொண்டா கூட. யாருங்க? விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர். காதலே. காதலே. எதனால அவரு பிடிக்கும்? இங்க பாருங்க, எல்லாரும் இந்த பக்கமும் சொல்லிட்டீங்க, அந்த பக்கமும் சொல்லிட்டீங்க. ஹீரோவா நடிக்கிறது, ஹீரோயினா நடிக்கிறது. ஆனா உங்களை வச்சு எடுக்க போற டைரக்டர் யாருன்னு தெரியுமா? நான் தான். ஆக்ஷன் கட். படம் ஃப்ளாப்பா? ஃப்ளாப் கிடையாது. இந்த ஜோக்கும் ஃப்ளாப். எல்லாம் அமைதியா இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அடிக்கடி ஜோக் பண்ணி எல்லாரும் அமைதியாகிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, வெற்றிகரமா வந்து செகண்ட் செக்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து டிபேட் ரவுண்ட் தான். ஓகேங்களா? ஒரு சூப்பரான டாபிக் கொடுப்போம். 2 டீமுமே வந்து சூப்பரா பேச போறீங்க, மாத்தி யார் நல்லா பேசுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? பாய்ஸ்க்கா கேர்ள்ஸ்க்கா? பாய்ஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்பா? பொறுப்புகள் அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு. இது எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு கேர்ள்ஸ் நாளைக்கு போறது இல்லையா? போறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ் தான் அதிகமா வேலைக்கு போறதா. அதிகமா மெஜாரிட்டி பாய்ஸ் போறாங்க. ஓகே, இந்த பக்கம் கேர்ள்ஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னதான் பாய்ஸ் வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அது எப்படி செலவு பண்ணணும், எப்படி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உமன் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து உமன் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஆக்சுவலாக வந்து பாய்ஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். பிகாஸ் வந்து என்னன்னா, இவங்க வந்து அப்பா ஃபேமிலி அம்மா ஃபேமிலியை பார்க்கணும், அவங்களுக்கு கிட்ஸ் வந்து அதையும் அவங்க பார்க்கணும். அந்த அமௌண்ட் வந்து செலவு மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க. அது சம்பாதிக்கிறது நம்ம தானே காசு கொடுக்குறோம். அப்போனா வந்து நம்மளுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மென்னையும் சேர்த்து உமன் தான் பாத்துக்கணும். அந்த மென்னையும் உமன் தான் பாத்துக்கறாங்க. புருஷனையும் பாத்துக்கிறது உமன் தான் இருக்காங்க. சூப்பர். இல்ல அப்ப ஒய்ஃபை வந்து புருஷன் பார்க்க மாட்டாங்களா? என்னங்க பேசுறீங்க? பாய்ஸுக்கு தான் எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து மேக்கப் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. பாய்ஸ் தான் அந்த மேக்கப் வாங்குறதுக்கே காசு கொடுப்பாங்க. ஸோ நீங்களாம் எந்த மேக்கப் காஸ்மெட்டிக் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. எல்லாரும் பசங்க எல்லாம் எங்க மேக்கப் போடுவாங்க? அவங்க நீங்களே பாருங்க. ஷோல பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. மேம் எங்க கண்ணையும் தொடச்சு பாருங்க, அவங்க கண்ணு எத்தனை பேர் ஐலைனர் போட்டிருக்காங்க பாருங்க. நாங்க யாராவது ஒருத்தவங்க போட்டிருக்கோம். யாருமே போடல. ஏன்னா யாருமே போட்டுட்டு இருக்காங்க. மூஞ்ச எல்லாரும் க்ளோஸ் அப் வைங்க. க்ளோஸ் அப். வேணா கேர்ள்ஸ் உண்மை தெரிஞ்சிரும், அதனால வேண்டாம். இல்ல இப்போ வந்து மேக்கப் போடுறது பாய்ஸா கேர்ள்ஸ்ன்றது டிபேட் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகம்? பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ் தான். நீங்க கேர்ள்ஸ் தான். நீங்க பாய்ஸ் தான். அத தவிர்த்து வேற சொல்லுங்கடா. இப்படி பேசிட்டே பாயிண்டா சொல்லுங்க. வேலைக்கு போய் கொடுக்குற காசை நாங்க வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க சொல்றாங்க. அவங்கள தான் மெயின்டைன் பண்றாங்க. பாய்ஸ் வந்து குடும்பத்தையே மெயின்டைன் பண்றாங்க. நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே சப்போர்ட் பண்ணல. அப்படிலாம் இல்ல. 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதான்.
அவங்க சம்பாரிச்சிட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியை பார்க்குறோம். நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களோட இது. நீங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுப்பீங்க, அதில் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் தானே பார்த்துக்குறோம். பார்க்குறாங்க, ஃபேமிலியை பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியே பார்க்குறாங்க அந்த காசு. பாய்ஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஒன்ஸ் காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். கேர்ள்ஸுக்கு அப்படி கிடையாது. அவங்க காலேஜ் முடிச்சு சப்போஸ் 2 இயர்ஸில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் பாய்ஸ் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. கரெக்ட். இவங்க சொல்றதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல அவங்களுக்கு ஈக்குவலா பொண்ணும் வேலை பார்க்குறாங்க. பையன் கூட அவங்க ஒய்ஃப் வளர்த்துட்டு தனியா போயிடுறாங்க. ஆனா அந்த ஃபேமிலியே பொண்ணு தான் எடுத்து பார்க்குறா, அவங்க அம்மா அப்பா சைடில் உள்ள ஃபேமிலியை. ஓகே, அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பையன் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து இருந்தானா இந்த உலகம் எப்படி பேசுன்னு உங்களுக்கே தெரியும். தண்டசோறு ஒவ்வொரு பருக்கையும் உள்ள அங்க அப்பா மிதிப்பாரு. மிதிக்கிற மிதி ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்க போல. ஓடுவான். அது பாய்ஸுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், கேர்ள்ஸுக்கு தெரியாது. சூப்பர்ரா, இது அனுபவத்துல பேசுற மாதிரியே இருக்குடா. ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கான் போல. ஓகே, இந்த பக்கம் இதுக்கு ஏதாச்சும் பதில் விடை இருக்கா? அவங்க ஆஃப்டர் மேரேஜை பற்றி பேச மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து ஃபேமிலி பார்த்துக்கிறது அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்போ அவங்க எப்படி வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்காங்களோ, சேம் டைம் நாங்களும் வந்து சைல்டை பார்த்துக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா எங்களுக்கு அது இருக்கு. அம்மா இப்போது நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்கிறீங்க, புருஷன் வேலைக்கு விட்டு வந்தாக்கா வேலையை பார்த்துக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, மாமியார் மருமகளாம் பார்க்குறீங்க. ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி ஒரு ஆளை பார்க்குறதே பெரிய பாடாக இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி பேசுறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படி ஒரு ஆளை மட்டும் சொல்லலை, இல்லை நாங்கள் ஃபேமிலியை மட்டும் தானே சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஆளை மட்டும் அப்படி மெயின் பண்ணி சொல்கிறீங்கல்ல. ஓகே, போகிறோம். 2 பேரும் நல்லா அடித்து காமிச்சிட்டீங்க, சூப்பராக. உண்மையை சொல்ல போனால் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி 2 பேருமே பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யாருமே இப்போ வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இல்லை. ஸோ எதுக்கு அந்த டிபேட் வச்சிங்கன்னு கேட்காதீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதான், இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கீங்கன்றதுக்காக தான். பட் சூப்பர், 2 பேருமே சூப்பராக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பேசும்போது தெரியுது நீங்களாம் நல்லா பயங்கர ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் கரியர்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் சமுதாயத்தில் எப்படி ரெஸ்பான்சிபிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேசிக்கோட்டு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அப்புறம் யோசிங்க. அப்புறம் யோசிங்க. ஓகே, அட்லாஸ்ட் நம்ம ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க அப்படிலாம் நினைக்கல, முதல்ல போய் தொலைங்க. இல்லை அங்கேருந்து ஒன்று அப்படி சவுண்ட் கேட்டுச்சு. ஏன்னா கிளாஸ்க்கு போகணும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ட்ரீம்ஸ்லாம் வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேங்களா? மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு வந்து இன்னொரு சூப்பரான எபிசோட வரும். அன்டில் பாய் ஃப்ரம் இது ஆதித்யா ப்ளாக்ஸ். பாய்.